எப்போ ஆரம்பித்தோம்? ஞானஸ்தானம் என்றைக்கு எடுத்தோமோ அன்றைக்கு இந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா, பிரைஸ். என்னுடைய தூதனை நான் உங்களுக்கு முன்னே அனுப்புவேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அப்படின்னா நமக்கு முன்னே தூதன், உனக்கு முன்னே உன் தூதன் இருக்கிறான். உன்னை சரியான பாதையில் கொண்டு செல்லுகிறதற்கு உன் தூதன் உனக்கு முன்னே இருக்கிறான். பின்னாடி பார்வன் சேனை வந்துருச்சு. அவங்க கடல் கிட்ட வரும்போது பார்வன் சேனை வந்துருச்சு. அப்போது தேவன் சொன்னார், என் தூதன் பின்னே போய் அல்லேலூயா அவர்களை காப்பான். உடனே முன்னே நடந்துட்டு போன அவருடைய தூதனானவர் பின்னே போயிட்டு இஸ்ரேல் ஜனங்களையும் பார்வோன் ஜனங்களையும் சேர விடாமல் அக்கினி மதிலாக அவர் நின்றார். தூதனானவர் அப்படின்னு தேவன் சொல்கிறார்னா அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் இந்த பூமியில் அவர் மனித அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னே தேவன் பலத்த கிரியைகளை தமது குமாரனை வைத்து ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு ஆபத்து பின்னே வருதுன்னா உன்னுடைய தூதனானவர் பின்னே போயிடுவார். உன்னை சுகமாய் கொண்டு போக வேண்டுமானால் உன் தூதனானவர் முன்னே வருவார். அல்லேலூயா. அவரை பக்தி பரவசத்தோடு அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிற யாவரோடும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஆவியானவர் உங்களோடு கூட அவர் பெரிய அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பிரைஸ். ஆகையினால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் விசேஷமானவர்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் நாம் யாவரும் கொடுத்து வைத்தவர்கள். நம்முடைய அண்ணன் தம்பிங்களாம் இருக்கிறாங்க, மாமா மச்சான்கள் இருக்கிறாங்க, உற்றார் உறவினர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலை. ஆண்டவர் உன்னை ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார். உன்னை அவர் தமது நினைவாக அவர் தம்முடைய இதயத்தில் தேவன் உன்னை வைத்திருக்கிறார். எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள் உலகத்தில். அவங்களெல்லாம் விட்டுட்டு தேவன் உன்னை தெரிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன? நீ தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னே ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டான். பாக்கியம் அது உனக்கு கிடைத்த பாக்கியம், நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் அது. அல்லேலூயா. ஆகினால் நம் ஆண்டவருக்கு மிக பிரியமாக தேவனை நாம் பற்றி கொள்ளும்போது தேவன் விசேஷங்களை தேவன் நமக்கு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இருப்பார்களா? தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. பிரைஸ். அதில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லும்படி ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் வைத்தார். அவள் சிவந்த சமுத்திரத்தை பிளந்து மேலே அந்த பக்கம் வந்துட்டாங்க. எகிப்தை விட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க. அவங்க சீன் வனாந்தரத்திற்கு வந்து அங்கே சீனாய் மலையின் அருகே பாளையம் இறங்கினார்கள். இந்த சீனாய் மலையில் தான் ஆண்டவர் 10 கட்டளையை தேவன் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா, பிரைஸ். அந்த மலைப்பகுதியில் வரும்போது ஆண்டவர் அவர்களை எப்படி நான் உங்களை கொண்டு வந்தேன் அப்படின்றத மோசஸ் கிட்ட தேவன் இதை சொல்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு அவர் சொன்னது இன்றைக்கு அது நமக்கு விசேஷமாக ஆசீர்வாதமாக அதை நாம் எடுத்துக்கொள்ளும்போது மெய்யாகவே அந்த கிருபைகளை தேவன் நமக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அங்கே என்ன சொல்கிறேன்னா, யாத்திராகும் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரையிலும் ஒருவர் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராய் பாளையம் இறங்கினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லமா? மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும்
இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், அல்லேலூயா. சரி, இப்போ அங்கே யாரை கூப்பிடுறாரு ஆண்டவரே? மோசஸை கூப்பிடுறார். ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும், அதாவது நாம் எப்படி இருக்க வேண்டும், அல்லேலூயா, ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று மோசஸை ஆண்டவர் அழைத்து அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன காரியத்தை சொல்கிறாருன்னா, அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அந்த ஜனங்களை ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தாராம்? கர்த்தர் ஒரு கழுகாக தன்னை ஃபீல் பண்ணுறார். ஒரு கழுகை போல நான் என்னுடைய சேட்டையில் அவர்களை சுமந்து கொண்டு வந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். பிரைஸ். நம்மை ஆண்டவர் அவருடைய சேட்டையில் சுமந்து கொள்ளுகிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நல்ல கணம். சேட்டைன்னா இந்த சேட்டைக்கு உள்ளே இல்லை, மேலே விரிக்கப்பட்டது, மெரிக்கப்பட்ட சட்டைக்கு மேலே தேவன் அவர்களை சுமந்து கொண்டு வந்தாராம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிக்கலாமா? நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவருடைய செட்டையிலே சுமந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த கடைசி காலத்திலும் சபையே உன்னை அவர் செட்டை நேலில் சுமக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து தேவனை நோக்கி பார்க்கும்போது ஒரு பெரிய கிருபைகளை இயேசப்பா நமக்கு கொடுப்பார். கூர்ந்து கவனிங்க, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய கிருபை பெற்ற ஜனங்க அவங்க. என்னுடைய செட்டையில் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். அல்லேலூயா. என்னுடைய ரக்கை மேலே நான் அவர்களை சுமந்து கொண்டு வந்தேன்னு சொல்றார். இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை, என் வசனங்களை, என் வழிகளை அவர்களை பின்பற்ற சொல்லு. என் வார்த்தைகளை, என் வழிகளை, என் வசனங்களை, என் வழிகளை அவர்கள் பின்பற்ற சொல்லு. எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்குது தெரியுங்களா? 6 லட்சம் மக்களை கத்து சுமந்துட்டு வர்றாருன்னா சாதாரணமானதான். எந்த தீங்கு தொடாமல், காலில் போட்டிருக்கிற செருப்பு தேயிலையா, போட்டிருக்கிற சட்டை பழுதாகலை. அல்லேலூயா. ஒருத்தனையும் வேலைக்கு அனுப்பலங்க. அல்லேலூயா. காலாட்கள் மட்டும் 6 லட்சம். மற்ற தாய் தகப்ப மனைவிமாருங்க குழந்தைமாருங்களாம் இல்லாமல் எல்லாவற்றையும் சேர்த்தா 35 லட்சத்துக்கு மேலே போகுது. ஒருவரையும் வேலைக்கு அனுப்பல. 40 வருஷம் சாப்பாடு போட்டார், துணி கொடுத்தார், தூக்கம் கொடுத்தார், தங்க இடம் கொடுத்தார். பனியோ வெயிலோ மழையோ அவங்களை சேதப்படுத்தவே இல்லை. அவ்வளோ பெரிய கர்த்தர் அவர். செருப்புக்குள்ள தெய்வ வல்லமை போதுங்க, தேயவே இல்லைங்க. அது என்னங்க அற்புதம்! தேயவே இல்லைங்க. செருப்புக்குள்ள தேவனுடைய கிரி நடக்குதுங்க. அந்த தேவன் தாங்க நம்முடைய தேவன். இன்னைக்கு நம்ம செருப்பு தேஞ்சு போகுதுன்னா என்ன அர்த்தம்? 3 மாதத்துக்கு ஒரு செருப்பு வாங்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை கிட்டி நெருங்கிட்டா அந்த அற்புதங்களை நாமும் பார்க்கலாம். தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நான் செருப்பு வாங்கினா எனக்கு தேவையே தேயாது. ஏன்னா எனக்கு நடையே இல்லை, ஆகனால தேயலை. அல்லேலூயா. நான் நடக்கிறதே இல்லை. எங்கே என் நட கொஞ்சம் தூரம்தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரே செருப்பு 3 வருஷம் கூட போட்டுட்டு இருப்பேன் நான். அந்த நாள் வேற, இந்த நாள் வேற. அல்லேலூயா, ஆமென். ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா
நம்ம செயல்பட வேண்டியது என்னவென்றால், அங்கே அவர் முடிக்கிறார், உங்களை நான் என் சட்டையிலே சுமந்து கொண்டு வந்தேன். ஒரு தாயை போல அங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தாய் தன் பிள்ளையை சுமக்கிறது போல. பேரன் பேத்திங்களாம் இருக்கிறாங்க, அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்தாம்மா உங்கள் பிள்ளை, இந்தாம்மா உங்கள் பிள்ளையை நீ பார்த்துக்குமான்னு அனுப்பிச்சிடுவோம். என்ன வந்தாலும் எப்படி கட்டினாலும் சாப்பாடு சாப்பிடுதா இல்லையான்னு அதெல்லாம் பார்க்க மாட்டா தாய். இந்தாம்மா உன் பிள்ளை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலம்மா, அவள் கண்ட்ரோல் பண்ணிக்குவா. எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் என் பிள்ளைங்க என்கிட்ட ஆசையை தூங்க வருவாங்க. எனக்கு திரும்பி பிறண்டு படுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள நான் கிட்டியே சேர்த்துக்க மாட்டேன். ஏன் தூக்கம் கெட்டு போயிடும் அப்படின்னு. நான் புரண்டு அலண்டு படுக்காதபடி ஒரே மாதிரி படுத்திருந்தேன், என் கை காலெலாம் வலிக்கும் அப்படின்றது அவங்கள கிட்ட சேர்த்துக்கவே மாட்டேன். காலையிலேருந்து நீ வரியா, என்கிட்ட கொஞ்சறியா, எல்லாவற்றையும் செஞ்சிட்ருப்பேன். ஆனால் போகும்போது மட்டும் கிட்ட சேர்த்துக்கவே மாட்டேன். நான் தனியாக அழகாக தூங்கணும். தாய் அப்படி இல்லைங்க, ஒரே மாதிரி படுத்து அந்த குழந்தையை தன்னுடைய நெஞ்சு மேல் அணைத்து கொள்வான். தாய் அப்படி இல்லைங்க, நீங்கள் வேற நான் வேற. தாய் தான். அங்கே தேவன் இஸ்ரவேலருக்கு ஒரு தாய் பறவையாக ஆண்டவர் அவளை சுமந்து கொண்டு வருகிறார். எப்படி அந்த கைகள், அவர் எப்படி அந்த 35 லட்சத்தை ஆண்டவர் வழிநடத்திட்டு வராருங்க. 6 லட்சம் காலாட்கள் மட்டும் சண்டை போடுற மட்டும் 6 லட்சம். அப்பா அம்மா இருக்கிறாங்க, மனைவிமார்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் வேற இருக்கிறாங்க, பேர பிள்ளைகள் வேற இருப்பாங்க. எண்ணினால் 35 லட்சத்திற்கு மேலே போகுது. அவர் தான் உன் தேவன். அல்லேலூயா. அவரை தேடுகிறது உண்மையா இருந்தால் அந்த பலன் இன்றைக்கும் தேவன் தருகிறார். இன்றைக்கும் தமது சேட்டையிலே உன்னை சுமப்பார். அல்லேலூயா. அங்கிருந்து நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் சொல்றார். 2வது வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இங்க என்ன சொல்றன்னா, எவ்வளவு அழகா, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, அவருடைய வசனத்தை அவருடைய வார்த்தையை உள்ளபடி கேட்கணுமா, உண்மையா கேட்டு. என்ன சொல்றார் ஆண்டவரே? உண்மையாய் கேட்டு பரிசுத்த ஆவியானவர் இன்று மகிமைப்படுவாராக. அவருடைய வார்த்தை நீ உள்ளபடி கேட்கணுமா, உண்மையா கேட்கணும். கேட்டு அவருடைய வார்த்தைக்கு மீறவே கூடாது, அவருடைய சட்டங்களுக்கு மீறவே கூடாது. ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கும்போது, உண்மையாய் கேட்கும்போது தேவன் மகிமைப்பட இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? அல்லேலூயா. இங்கே அவர் என்ன சொல்றாரு? இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பந்தராயிருப்பீர்கள். சொந்த சம்பந்தங்க, எனக்கு சொந்த சம்பந்தமா இருப்பீங்க நீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அழகா ஆண்டவர் நேசிக்கிறார் பாருங்க. நல்லா கவனிக்கணும். அவர் உன்னை சொந்த சம்பந்தமா சேர்த்து கொள்ள நீங்க விரும்பினால் அவருடைய வார்த்தையை உள்ளபடி கேட்டு நடக்கணும். அல்லேலூயா. அந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, இது எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த அழைப்பை கொடுக்கிறார், இன்றைக்கு சபைக்கு தருகிறார். அவருடைய சொந்த சம்பந்தராக ஆகணும்னா அவருடைய வார்த்தையை நாம் கேட்டு, ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொற்படி நடந்து
அவருக்காக உண்மை உத்தமமாய் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே இயேசப்பா இருக்கணும். உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில தேவன் இருக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில கர்த்தர் இருந்துட்டான்னா போதும். அவர் உனக்கு செய்ய வேண்டியதை தேவன் செய்வார். உனக்கு கொடுக்க வேண்டியதை தேவன் கொடுப்பார். உன்னை ஆதரிக்க வேண்டிய நேரத்தில் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. கெட்டு போனதை கர்த்தர் நல்லதா மாற்றுகிறவருங்க. அவரு கெட்டு போனதை நல்லதா மாற்றுகிற தேவன். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஒருவனும் கெட்டு போகாமல், அந்த வசனத்தை முடிங்க பார்க்கலாம். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. அந்த வார்த்தை இயேசப்பா நிறைவேற்றி கொடுக்கிறார். ஒருவனும் கெட்டு போகாது. இயேசப்பா கிட்ட ஒருத்தன் வந்துட்டானா கெட்டு போக மாட்டான். ஆனால் நம்முடைய சபைகளில் அது இருக்குதான்னு தெரியல. சில சபைக்குள்ள வந்து கெட்டு போறாங்க. அது ரொம்ப கஷ்டங்க. அது ரொம்ப டேஞ்சர். சபைக்குள்ள வந்துட்டு கெட்டு போறாங்க. அல்லேலூயா. சபைக்குள்ள வந்து கெட்டு போகிறவர்கள் யார் என்றால் அவர்கள் முழுக்க முழுக்க சாத்தானால் தொடப்பட்டவர்கள். தேவனுடைய 12 சீஷர்ல அழைக்கும் போது எல்லாமே அழகா வந்தாங்க. 12 சீஷரும் முழு மனதோடு தேவனை ஃபாலோ பண்ணாங்க. உள்ள வந்துட்டு இயேசப்பா கிட்ட வந்துட்டு ஒருத்தன் கெட்டு போயிட்டான். அவன் பேர் என்ன? பிரதர் சொல்லுங்க. யூதாஸ். உள்ள வந்துட்டு கெட்டு போறாங்க. சத்துரு விட மாட்டான். இங்கதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என் வார்த்தையை உள்ளபடி கேட்டு நீங்க என்ன சொந்த சம்பந்தமா இருப்பீங்க. என் வார்த்தை உள்ளபடி கேட்டு நீங்க நடந்தா உங்களை என்னுடைய சொந்தமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏசப்பா மேல சொல்றாரு, நான் கழுகை போல சுமந்து கொண்டு வந்தேன். என் வார்த்தையின்படி உள்ளபடி நீங்க கேட்டீங்கன்னா என் சொந்த பிள்ளைகளாக உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. சொந்த பிள்ளைகளாக நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். உள்ள வந்துட்டு கெட்டு போறேன்னா அது ரொம்ப டேஞ்சரை கொடுக்கும். யூதாஸ் உள்ள வந்து கெட்டு போயிட்டான். அனனியா சப்பீரால் உள்ள வந்து கெட்டு போயிட்டாங்க. 3 பேரும் உயிரோட இல்லை. அப்பவே அவுட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சபைக்குள்ள வந்துட்டு கெட்டு போகாதபடி, தேவ சபைக்குள் வந்து கெட்டு போகிறது என்றால் அது முழுக்க சாத்தான் அவர்களை தொட்டு இருக்கிறான். அங்கதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பலவீனத்திற்கு நம்ம எழுந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அவன் கெட்டு போனவன் சொல்றான். ஒருத்தி வந்துட்டு, ஒரு பெண் பாவியான ஸ்திரீ வந்துட்டு பரிமள தைலத்தை உடைச்சு ஏசப்பா தலையில ஊத்துறா. கொட்டும் பொழுது இந்த யூதாஸ் நினைக்கிறான், தன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இதை விற்று 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. அவருக்கு அங்க எந்த இடத்துல நல்ல குணம் வருது பாருங்க. இதை விற்று 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. அவன் தரித்திரருக்கு கொடுக்கிறவன் இல்லை. அல்லேலூயா. பண ஆசை உடையவன். அந்த பரிமள தைலத்தை உடைச்ச உடனே நீங்களா தான் என்ன சொல்லுவீங்க? பரிமள தைலம் உங்களுக்கு முன்னே ஒரு ஸ்திரீ உடைக்கிறாங்கப்பா. நல்லா கவனிக்கணும், நல்லா பேசணும். அந்த பரிமள தைலம் உடைச்சாச்சு, ஊற்றப்பட்டாச்சு. அது உடனே அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சும்மா சொல்லுங்களேன் ஏதாவது ஒன்று. ஏதோ அந்த சிஸ்டர் இருக்கான என்னம்மா வாசனை. பா எவ்வளோ வாசனை, எவ்வளோ வாசனையா இருக்கு. முகர்ந்துட்டே இருக்கலாமா இருக்கு. நான் வந்தது ஒரு பாக்கியம். இவ்வளோ வாசனை, அதாவது பரிமள தைலத்துக்கு மேலே ஒரு வாசம், ஒரு சென்ட் கிடையாது.
அல்லேலூயா. இப்படித்தானே சொல்லணும். ஆனால் உள்ளே வந்து கெட்டு போனவன் என்ன சொல்கிறான், இதை விற்று 300 பணத்துக்கு விற்று, அதோடைய விலை தெரியுது பாருங்க அவனுக்கு. 300 பணத்துக்கு விற்று யாருக்கு கொடுக்கலாமா? தரித்திரருக்கு கொடுக்கலாமா? இது வரைக்கும் அவன் தரித்திரனுக்கு கொடுத்தவன் இல்லை. அவனை பணப்பழியை சுமக்கிறவன், பணாசை உடையவன். சும்மா அப்படி ஏதாவது ஒரு ஆசை. ஏசப்பா சொல்கிறார், ஏன் அவளை தொந்தரவு பண்ணுற, அவளை விடுன்றார். அல்லேலூயா. என்னை அடக்கம் பண்ணும்படி அவள் இந்த காரியத்தை செய்கிறாள். இவள் இந்த காரியத்தை செஞ்சதுனால உலகம் எங்கும் இவளை குறித்து பிரசங்கிக்கப்படும். என விலையேற பெற்றதை கொண்டு வந்து வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு ஒரு பெரிய லேண்டை வாங்குறாங்க. யூதாஸ் காட்டி கொடுத்து, இயேசுவை காட்டி கொடுத்துருக்க 30 வெள்ளிக்காசு பெரிய லேண்டு. அது அந்நியரை அடக்கம் பண்ணுறதுக்கு வாங்குறாங்க. அந்த லேண்டை நான் போய் பார்த்தேன். நல்ல விரிவான இடம். அதில் ஒரே ஒரு சமாதி இருக்குதுங்க, பச்சை பசேல் இருக்குது. 300 பணத்துக்கு அவ்வளோ பெரிய லேண்டு கிடைக்குதுன்னா 30 பணத்துக்கு அவ்வளோ பெரிய லேண்டுன்னா 300 பணத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? அல்லேலூயா. இந்த மாதிரி தப்பான எண்ணம் உள்ளே வந்துட்டு தப்பான எண்ணம் கொள்ளுகிற யாவரும் சத்துருவால் தொடப்படுகிறவர்கள். அவங்க கடைசி வரையிலும் அவங்களால் ரட்சிக்கப்பட முடியாது. ஏதோ இடையில மனம் திரும்பி, அப்பா பிதாவே என்று நான் செய்தது அநியாயம், நான் செய்தது பாவம், என்னால் எத்தனை ஆத்துமாக்கள் கெட்டுப்போனது, என்னால் எத்தனை குடும்பங்கள் வீணாய் போனது, என்னால் எத்தனை ஆத்துமாக்கள் சபை விட்டு வெளியே போனது என்று நீ கூனி குருவி தேவனுடைய சமூகத்தில் அப்பா பிதாவே நான் செய்த இந்த அக்கிரமத்தை மன்னியும் 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 என்று ஒவ்வொரு நாளும் கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறது நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ள வந்து கெட்டு போகிறார்கள். இங்க ஆவியானவர் சொல்கிறார், நீ என் சொந்த சம்பந்தமா இருக்க வேண்டுமானால், என் சொந்த பிள்ளைகளா இருக்க வேண்டுமானால் என் வார்த்தையை உள்ளபடி கேட்டு. பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுங்க. அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற யாவரும் என் தேவன் கைவிடவே மாட்டார். உள்ளபடி கேட்டு, ஐயோ இது தேவன் வார்த்தை, இந்த வாரத்தில் இந்த சபை கூடத்தில் ஆவியானவர் என்னோடு கூட பேசினார், இந்த வார்த்தையின்படி நான் வாழ வேண்டும் என்கிற உன்னுடைய இதயம் உலகத்தை விட்டு பிரிந்து கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றுமானால் நீ என்ன விரும்புகிறாய் அதை கொடுத்துருவார் ஆண்டவர். நீ என்ன விரும்புகிறாயோ அதை கொடுப்பார். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் நீ என்ன விரும்புகிறாயோ அதுக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லவர். விசுவாசம் தாங்க அவர் மேல வைக்கிற ஆழமான பாசம், டீப் லவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கணும் உங்ககிட்ட. ஆழமான அன்பு அவர் மேல வைக்கணும். அல்லேலூயா. ஆழமான அன்பு நீ வச்சுட்டா உன்னை சட்டையிலே சுமந்து சொந்த பிள்ளையாக உன்னை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. இதுக்கு மாறாக சபையிலே விரோதமான காரியங்கள் செய்யும் பொழுது சத்துருவின் கிரியினாலே அவர்கள் பிடிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்போது தேவன் மகிமைப்பட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். 6வது வசனத்தை வாசிக்கலாம். 3வது பாயிண்ட், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று, பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஒரு அல்லே சொல்லாமா? இங்கே 3வது சொல்றார், நம்ம யாரா? ஆசாரிய ராஜ்யம். ஆசாரிய ராஜ்யம் நம்ம என்ன, எப்படி ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறாரு? ஆமாம், முதல்ல என்ன, ஃபஸ்ட்டு என்ன எதில் சுமக்கிறாரு? சிறகில சட்டையில் சுமந்து வருகிறார். 2வது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார், சொந்த சம்பந்தமாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். 3வது என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஆமாம், எப்படி நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஜாதி. நல்லா கவனிக்கலாம், ஆண்டவரை முழு மனதோடு ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்த ஜாதி. முழு மனதுன்னா அது ஃபுல் ஆர்ட். அல்லேலூயா.
முழு இதயத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். முழு இதயத்தோடு. அந்த ஆண்டவர் அழகாக சொல்றார், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இருக்கிறோம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். கர்த்தருக்கு பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். நம்பலாமா? நான் நம்பலாமா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியாரை நம்பலாமா? அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் செட்டையில சுமக்கிறார். இரண்டாவது தம் சொந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறார். மூன்றாவது பரிசுத்த ஜாதியாக. அல்லேலூயா. ஆசாரிய ராஜ்யம். ஒரு ஆசாரிய ராஜ்யத்தை தேவன் சொல்றார். அதுதான் ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தேவன் நம்மை வைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு விசேஷங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உள்ள வந்த உடனே அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும். நீங்கள் எப்போ உள்ள வந்தீங்க சொல்லுங்க. எப்போ உள்ள வந்தீங்க? ஞானஸ்தானத்தின் மூலமாய் சபையில் வந்தீங்க. அதுதான் பர்மனன்ட். ஞானஸ்தானம் எடுக்கிற வரையிலும், அல்லேலூயா, எடுக்கிற வரையிலும் நம்ம வந்துட்டு போயிட்டே இருப்போம். எடுத்த பிறகு நம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். அவருடைய சொந்த ஜனமாக மாறிட்டோம். உள்ள வந்துட்டோம். உள்ள வந்த பிறகு அல்லேலூயா, அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்யணும். அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செயல்படும் போது கெட்டு போக மாட்டோம். சாத்தான் நம்மளை தொட மாட்டான். உள்ள இருக்கிறவங்களை சத்துரு தொட மாட்டான். உள்ள இருக்கிற சத்துரு தொடரான்னா அவங்களுடைய கதை அவுட்டு. சத்தத்திற்கு சமம் அவர்கள். அல்லேலூயா. அப்படி கபடி இல்லாத மாதிரி பேசுவாங்க. அக்கா எப்படிக்கா, அண்ணா எப்படின்னா, ஆமாண்ணா அப்படின்னு அவங்க முகத்தில் கபடி இல்லாத மாதிரி அப்படியே நேச்சுரலாக பேசுவாங்க. உனக்கு தெரியாது. அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கக்கூடாது. என் வார்த்தை உள்ளபடி கேட்டு, என்ன, என் வார்த்தை உள்ளபடி கேட்டு, அல்லேலூயா, நீங்கள் என்னை பின்பற்றி வரும்போது என் சம்பந்தமாய் மாறுகிறீர்கள். எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அதாவது தேவனுடைய கிருபை என்னன்னா, நம்ம எப்படியாவது பரலோக ராஜ்யம் கொண்டு போயிடணும். அதான் ஆண்டவருடைய ஆசை. பரலோக ராஜ்யம் கொண்டு போயிட்டு ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தேவன் மகிமைப்படுவார். சரி, உள்ளே வந்தவங்க எப்படி இருக்கணும்? 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் சில வசனத்தை வாசிக்கலாம். என்னமா தேடுறீங்க? வாசிங்க. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்புறம் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவைகளெல்லாம் அவர்கள் மேல் வைத்து விடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். ஒருத்த சத்தமாய் சொல்வோம். அதே 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். பேதுரு 3ஆம் அதிகாரம். வாசிங்கம்மா. பரவாயில்ல, முதலேருந்து வாசித்துக்கா. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். சரி, வரலே சொல்லாமா? என்ன பைபிள் படிக்கிறது டிரான்ஸ்லேட் ஆகிடுக்குது அங்கிறது இங்கே. நீங்கள் வாசிக்கலையாம்மா? சரி, நீங்கள் மைக்கில் தானே வாசிக்கிறீங்க. வெரி குட்.
ஒரு அல்லையே சொல்லாமா? நல்லா கவனிக்கணும். புருஷன் ரட்சிக்கப்படலை, புருஷன் ரட்சிக்கப்படலை, புருஷன் ரட்சிக்கப்படலை, என் கணவர் குடிக்கிறாரு, என் கணவர் குடிக்கிறாரு, என் கணவர் நடிக்கிறாரு. அல்லேலூயா. எவ்வளோ காரியங்கள் சொல்கிறோம் இல்லையா? இங்கே புருஷன் ரட்சிக்கப்படணும்னா மெய்யாகவே இந்த புருஷர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். இப்போ ஒருத்தர் வாசிக்கலாம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா? இருமா, நான் படிக்கிறேன். நீயும் மனைவி தானே? நீயே படிச்சுக்கினா நல்லா இருக்காது. நான் படிக்கிறேன். அந்தபடி மனைவிகளே, அந்தபடி மனைவிமார்களே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அடிக்காதீங்க, உதைக்காதீங்க, வெறும் ரசம் வைக்காதீங்க, ரசம் ஊறுக்க வைக்காதீங்க. கொடுக்குற பணத்தில் நல்ல கறி மீனெல்லாம் செஞ்சு வைங்க. ரசம் கொடுத்து புளி அவன் உள்ளே போய் அவன் சுருங்கி போய் அல்லேலூயா பலன் இல்லாமல் தள்ளாடி வரத்துக்குள்ள இதெல்லாம் ஆவியான எழுதாத எழுதி வச்சிருக்கிறார். நேற்று கூட எங்கள் வீட்டில் ரசம் கொஞ்சம் ஆடிக்கிட்டு தான் இருக்கிறேன். அவர் வீட்டிலே ரசமா. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ அழகாக அங்கே எழுதி வச்சிரு. புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், புருஷனை சொல்கிறார், யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாது இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்வார்கள். நீங்கள் போதனையுமே பண்ண வேண்டாமா? போதனையே பண்ண வேண்டாம். நம்முடைய கற்புள்ள நடை அல்லேலூயா அவங்க பார்ப்பாங்க. நான் அப்படி தான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ஒரு மாதிரி டைப்பு, கோபக்காரன், நீர் சுலுக்கு, என்னன்றது புரிஞ்சு கொள்ள மாட்டேன். அம்மா போயிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. எனக்காக 42 ஸ்திரீகள் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஜெப கூட்டத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா என் பேரை எழுதி கொடுத்து, எங்கள் வீட்டுக்காரன் ஒரு கிறுக்கன், அல்லேலூயா, எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கிறுக்கன், அவன் கோபக்காரன், எப்போ பார்த்தாலும் என்னை அடிப்பான் அப்படின்னு தானே எழுதி கொடுத்துருப்பாங்க. வேற வழி இல்லை. 40 பேர் ஜெபிக்கணும் என்னங்க இருக்குது சொல்லுங்க? ஏன் எனக்காக 40 பேர் ஜெபம் பண்ணணும்? ஏதோ ஒரு சம்திங் போயிருக்குது இல்லையா? அல்லேலூயா. இந்த 40 பேர் ஜெபத்தை விட என் மனைவி ஜெபம் பண்ணிட்டு தான் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அவங்கள கற்புள்ள நடை. அல்லேலூயா. 40 பேர் எனக்கு அவசியமே இல்லை. என் மனைவி என்கிட்ட எனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, எனக்காக கண்ணீர் விட்டுருக்குறாங்க. ஆண்டவர் என்னை ரட்சித்தார். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். ஒருத்த சத்தமாய் சொல்லுவோம். அப்போ அந்த மனைவி கற்புள்ள நடை என்ன எப்படி இருக்கணும்? கீழே வாசிக்கலாம். மயிரை பின்னி, என்னம்மா மயிருக்குன்ற சுத்தமாக வாசிங்க. முடியை பின்னி பொன் ஆபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற. இங்கதான் இதுதான் நமக்கு முக்கியம். அழியாத அலங்காரமாய் இருக்கிற சாந்தம். என்னமா? சாந்தம். அதாவது ஆண்டவர் அங்கே சொன்னார் இல்லையா, என்னுடைய வார்த்தையை உள்ளபடி கேட்டு. அதுதான் இது. அங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும். இங்கே 2-3 பேர் பேசுனீங்களே, யார் பேசுனீங்க இப்போ? சரி, இந்த சாந்தம் எனக்கு இருக்குது பாஸ்டர். ஏம்மா நான் உங்களை சிரிக்க சொல்லம்மா. ஐயோ சொல்லுங்க.
இந்த சாந்தம் எனக்கு இருக்கு பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் எழும்பி நின்றுட்டிங்கன்னா இந்த கவரெல்லாம் உங்கள் கையில் கொடுத்துட்றேன். எப்படியும் 4000 ரூபாய் இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு அல்லையே சொல்லாம்பா. நான் எவ்வகையில் எந்த இடத்துலையும் நான் சாந்தமாக இருக்கிறேன். நான் கூட இல்லைங்க, ஆனால் கர்த்தரை தேட தேட அது எனக்குள்ளே வருது, நான் உணர்றேன். அந்த சாந்தம் எனக்குள்ளே வருகிறதை நான் உணர்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேட தேட நீங்கள் தேடி பாருங்க, என் வார்த்தை உள்ளபடி கேட்டு அதன்படி செஞ்சு பாருங்க, நிச்சயமாக தேவன் அந்த கிருபை கர்த்தர் கொடுக்குறாருங்க. அவர் நம்மை விட்டு போகவே மாட்டார். அவர் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதியில் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கிடையாது. அதுவே அப்போ அவருடைய பார்வையில் நம்ம விலையேற பெற்றவங்களாக இருக்கணும். அவருடைய அவர் என் தேவனுடைய பார்வையில் நான் விலையேற பெற்றவனாக இருக்கணும். அல்லேலூயா. என் தேவன் என்னை பார்க்கிறார். இதுதான் கற்புள்ள நடை. இன்னும் புருஷன் சபைக்குள்ளே வரலன்னா உன் நடையில் ஏதோ இருக்குது, மிஸ்டேக் இருக்கிறது. உன் ஜபம் தேவன்கிட்ட போகலை. அல்லேலூயா. நம்ம நடையில் தார்மாறு இருக்கிறது. ஆமாவா? ஒத்துக்க மாட்டீங்களா? ஆமேன்னா சொல்லுங்க, உன் புருஷன் ரட்சிக்கப்படுவான். ஆமேன்னு சொல்லுங்க. நான் போன வாரம் சொன்ன கதையை மறுபடியும் சொல்கிறேன். ஆக்சிடெண்ட் எப்படி ஆகுதுன்னா, ஒரு டிரைவர் கார் ஓட்டிகிட்டு போகிறார். அவர் நல்ல ஸ்பீடாக 100 ஸ்பீடில் போகுதுங்க வண்டி. எதிர வர வண்டிக்கு அவர் டிம் டிப் போட்டு காட்டுவார். ரெண்டாவது, பின்னாடி நமக்கு முன்னாடி வண்டி போகுதுன்னா எனக்கு வழி விடுப்பா அப்படின்னு டிம் டிப் போடுவாங்க. அப்படி அப்படியே அமிஞ்சு எறியும் பாருங்கள் லைட்டு, நைட்டில் போகும்போது. ரெண்டாவது, ஹார்ன் அடிப்பாங்க. மூன்றாவது, நல்ல பிரேக்கு, ஆக்சிலேட்டர், கிளட்செல்லாம் நேர்த்தியாக ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவன் டிரைவர் தூங்குறான் அப்படின்னா முதல்ல எது நிற்கன்னா அந்த டிம் டிப்பி நிற்கும். அவனுக்கு அப்படி இழுத்துன்னு போகுது, அப்படி இழுத்துன்னு போகுதுன்னா டிம் டிப்பி நிற்கும், அது போட்டு காட்ட மாட்டான். ரெண்டாவது, அவனுக்கு ரொம்ப கொஞ்சம் இன்னும் அது ஆழமாக தூங்குறான்னா ஹார்ன் அடிக்க மாட்டான். ரொம்ப ஆழமாக போகிறான்னாக்கா ஆக்சிலேட்டரு அதிகமாக அழுத்துவான், ஏன்னா தூக்கத்தில். ஹல்லேலூயா. கிளட்சில் காலை வைக்க மாட்டான். அப்படி ஒரு நிமிஷம் தூங்கிட்டான்னா நிரந்தரமாக தூங்கிடுவான். எங்கேயாவது ஒரு மரத்தில் போய், அதாவது பிளாட்பரத்தில் போயிட்டு, இல்லாது யார் மேலேனா ஒரு 10 பேர் மேலே ஏற்றி, அல்லேலூயா, அவர் நிரந்தரமாக தூங்கிட்டு இருப்பார். அதே போல் ஆவிக்குரிய மனிதன் உள்ளே வந்துட்டு ஆஹா ஊஹோன்னு அந்த ஸ்பீடில் நல்லா ஜெபம் பண்ணுவான், நல்ல வேதம் வாசிப்பான், நல்ல ஆண்டவருக்கு பிரியமா இருப்பான், தொடர்ந்து வந்துட்டே இருப்பான். ஆனால் உள்ளம் சரியான உள்ளமாக இருக்காது. அவன் கேட்கறது கிடைக்காது, தேவனால் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாம். அழியாத அலங்காரமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அவனை தன்னை ஒப்பு கொடுத்துருக்க மாட்டான். உள்ள வந்துட்டு தேவனால் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காமல் போகும் வேளையில், அல்லேலூயா, ஏசப்பா சொன்னார், முடி பறிந்து நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படும். முடி பறிந்து நிலைத்திருக்கிறவனே ஜீவக்கிரத்தை பெறும். முடி பறிந்து நிலைத்திருக்கிறவனுக்கு பரலோக ராஜ்யம் கொடுக்கப்படும், அதாவது தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கப்படும் அப்படின்னு பைபிள் தெளிவாக சொல்லுது. அவர் முடிவு பறிந்து நிலைத்திருக்காத மனிதன், முடிவு பறிந்து நிலைத்திருக்காத சகோதரி, கர்த்தரை அந்த பரிசை பார்க்கிறவர்கள், அல்லேலூயா. ஆகையினால அவர்கள் தேவன் தமது இதயத்தில் குடியில்லாததினால, தேவனை அவர்கள் உள்ளத்தில் கூப்பிடாததினால, அல்லேலூயா. ஆமாம். கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்கில் வேதம் வாசிப்பான், பைபிள் படிப்பான், சபைக்கு வருவான், எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்ளுவான். முதல்ல அதிகாலை ஜபம் கட் ஆகும், ரெண்டாவது பாசிங் ப்ரேயர் கட் ஆகிடும். அல்லேலூயா. ஆமாம். வீட்டுக்குள்ளே அவன் வேதம் வாசிக்கிறது, ஜபிக்கிறது, அது எப்போ செத்து போய் கிடக்கும்,
செத்து போயிடும். வீட்டுக்குள்ளே ஜெபம் இருக்காது, வேத படிப்பு இருக்காது. அந்த வீடு செத்து போன வீடு. அங்கே கற்புள்ள நடை நடக்கிறவள் இல்லை, கற்புள்ள நடை நடக்கிறவன் இல்லை. அந்த வீடு ஒரு மரணத்துக்குண்டான, ஆவிக்குரிய மரணத்துக்குண்டான வீடு. அது ஜெபம் இல்லாத வீடு, ஆவிக்குரிய வீடு அல்ல, அது மரித்த வீடு. ஒரு ஆள் ஜெபம் பண்ணிட்டா அது பிழைச்சுக்குங்க. அந்த வீடு தாய தகப்பனை யாராவது ஒருவர் அல்லது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பச்சை பசையில்னு தேவன் உண்டாக்கிடுவார். ஜெபம் இல்லாத வீடு தேவன் இல்லாத வீடு, வேதம் வாசிக்காத வீடு கர்த்தர் வசிக்காத வீடு. அல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் சபையில் வந்து எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும்னா கிடைக்காது. அவர்கள் தோல்வி விட்டு தான் முதல்ல ஜெபம் போயிடும், வேத வாசிப்பு போயிடும், அதிகாலை ஜெபம் போயிடும், பாஸ்டிங் ப்ரேயர் இருக்காது. ஹல்லேலூயா. அதிகாலை அதாவது சபை கூடுதல் பரிசுத்த ஓய்வு நாளுக்கு வருவாங்க, மாலை அவங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக மாறும். வந்துட்டே இருப்பாங்க, தொடர்ந்து வந்துட்டு இருப்பாங்க, மாலை ஆராதனை கசப்பாக மாறும். நான் அப்படிப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து போவேன். ஏன்பா நீ மாலை ஆராதனைக்கு வரல, ஏன் வரமாட்ற ஒரு 10 முறை 5 முறை 15 முறை கேட்பேன். அல்லேலூயா. என்னுடைய எண்ணிக்கை எனக்குள்ள 1 2 3 4 5 6 7 8 9 10 15 வரையிலும் அன்று அவங்கள கேட்பேன். மேலே போகிறாங்க 16வது நேரம் நான் என்னால் சொல்ல முடியாது. என் தேவனுடைய சமூகத்தில் நான் ஜபித்து அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பேன். ஒருவேளை தேவன் அவர்களுக்கு பேசினால் பேசுவார், இல்லாவிட்டால் அதிலே அவர்கள் மொழி போனார்னா விட்டுடுவேன். அதான் என்னுடைய வேலை. 15 முறை அவளை தேடி, ஏன் மாலை வேலைக்கு மாலை ஆராதனைக்கு நீங்கள் ஏன் வரல, காலை ஆராதனைக்கு நீங்கள் ஏன் வரல, என்னால் கேட்க எந்த அளவுக்கு 15 முறைக்கு மேலே கேட்பேன். ஆவியை நான் ஸ்டாப் பண்ணுவார். போதும்பா விட்டுடு, அது சரியில்லாத ஆவி, அதுக்கு வேறொன்று உலகத்தில் இருக்குது, உள்ளத்தில் இருக்குது, ஆகினால அவங்க வரலன்னு சொல்வார். அல்லேலூயா. என் வார்த்தையை உள்ளபடி கேட்டு என் வழிகளில் நடந்தால் என் சொந்த சம்பந்தராயிருப்பீர்கள். என் தெய்வம் எவ்வளோ பாராட்டுறார்கள். என் சொந்த சம்பந்தம், என் சிறகுகளாலே உன்னை சுமந்து வந்தேன். ஆசாரிய ராஜ்யம் ஆண்டவன் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறான். அல்லேலூயா. இந்த மகத்துவமானதை நம்ம கோட்டை விட்டுட்டு உட்காந்துறோம். சில நேரத்தில் யாருக்காகவே வருவோம், அப்படி அல்ல. அல்லேலூயா. நீ தேவனுக்காக வரணும். யாருமே ஊழியக்காரனுக்காக வரக்கூடாது. அதில் 5 ஒரு சல்லி காசு கிடைக்காது உனக்கு. நீர் ஆண்டவருடைய சமூகத்தில் என் தேவனுடைய நாள் இது, இந்த நாளில் நான் அவருடைய பாதத்தில் இருக்கணும். காலையிலும் மாலையிலும் என் தேவனை நான் ஆராதிக்கணும். இந்த உணர்வு வந்துட்டா போதுங்க. 14வது அதிகாரத்தில் வாசிக்கலாம், சங்கீதம் 14. அங்கே என்ன ஆண்டவர் சொல்றாரு? தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவனை தேடுகிற உணர்வு உண்டோ என்று பார்க்க ஆண்டவர் மனுபுத்திரனை கண்ணோக்குகிறான். ஒருவனும் இல்லையா. ஆண்டவர் பார்த்து ரொம்ப வேதனைப்படுறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே பழைய ஏற்பாட்டில் இருக்குதுங்க. இதே சம்பவம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஆகினால்தான் தம்முடைய நேசகுமாரன் இயேசுவை உன்னிடத்தில் அனுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தேவனை தேடுகிற உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும். அது விசேஷமான காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் அதிகாலையில் வரீங்கன்னா தயவு கூர்ந்து பரிசுத்த ஓய்வு நாளில் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளில் நான் நிரந்தரமாக வரணும்னு முதல்ல உங்கள் இதயத்தில் தீர்மானம் பண்ணுங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்மானம் பண்ணி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது, மாலையில் ஆராதிக்கிறவங்க அதை விட கொஞ்சம் விசேஷமானவர்கள். காலையிலும் மாலையிலும் ஆராதிக்கிறவர்கள் அவர்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. இந்த ரெண்டு ஆராதனையும் எக்கார்ந்து கொண்டு விடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் பாசிங் ப்ரேயருக்கு வந்தீங்க இன்றைக்கு? அல்லேலூயா. ஒரு நாளும் ஒரு காலமும், அல்லேலூயா, ஆமாம், ஒரு காலமும் உங்களை காணாமல் போகிறது. எவ்வளோ தூரமாக இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு முறையாவது வரலாம்ல, சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை விசேஷமாக நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இது கொஞ்ச காலம்தான். வாங்க 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 ஊழியக்காரன் கூப்பிட்றான் இல்லையா, இது கொஞ்ச காலத்தில் பட்டுன்னு ஸ்டாப் ஆகிடும். எப்படி? டக்குன்னு ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அல்ல, அப்போ தான் ஆண்டவர் ஸ்டாப் பண்ண பிறகு தான் எல்லாருக்கும் தேவனை தேடணும்னு ஒரு பிரியம் வருமா. கிருபையின் காலம் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க, பிறகு தேடி ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஆக நான் இருக்கும் பொழுதே நம் தேவனை பற்றி கொள்ளும்போது, சிலர் என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் மேலே இருக்கிற கோபத்தினால இது தேவனுடைய ஆராதனைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு, அது என்ன திட்டுறாரு தெரியல. சத்துரு போதனைங்க அதெல்லாம். அது யாருடைய போதனை? சத்துரு போதனை. பொதுவாக ஜெபம் பிரசங்கம் நல்லா கவனிக்கணும். 100 ஃபேமிலி இருக்குதுங்க. 100 ஃபேமிலியில் பொதுவாக ஏதாவது ஒன்று நடக்கும். அது சபைக்கு வரும்போது நான் பேரிட்டெல்லாம் சொல்ல முடியாது, அதனால பொதுவாக தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஒரே ஒரு ஃபேமிலியுடைய தவறான கிரியைகள் அது மெய்ப்பனுக்கு வரும்போது பொதுவாக தான் சொல்ல முடியும். அந்த பாவத்தில் இருக்கிற அங்கே பேர் 10 பேர், அது 10 பேருக்கும் அது என்ன தான் சொல்கிறாரு. சொல்கிறது ஒரு ஃபேமிலி, ஆனால் ஏற்றுக்கொள்கிறது 10 ஃபேமிலி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அது எனக்கு அல்ல. அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு தான் இருந்ததுன்னா ஆண்டவர் என் கூட பேசுகிறார், நான் செஞ்ச காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நாங்களாம் அப்படி தாங்க ஏற்றுக்குவோம். எங்களுக்கெல்லாம் நாங்கள் அப்படி தான், நான் செஞ்ச காரியத்தை தேவன் என்னோட பேசினார், அதுதான் நாங்கள் ஏற்றுக்கோம். அங்கேனா தான் வழி போகாமல் இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். 100 ஃபேமிலி இருக்கும்போது பேசும்போது, அல்லேலூயா, அது கோப காரியங்களாக வைராக்கிய காரியங்களாக எடுத்துட்டு, அல்லேலூயா, ஆமாம், சபை விட்டு போகக்கூடாது. சரி, நீங்கள் உடம்பு சரியாக இருக்கிறீங்க, அல்லேலூயா, ஆமாம். பாஸ்டர் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து உங்கள் கையை காலை பிடிச்சி உங்கள் தலைமையில் கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். அல்லேலூயா, ஆமாம். மறுபடியும் பாஸ்டர் என் வீட்டுக்குள்ளேருந்து சபைக்கு தூக்கிட்டு வரணும் அப்படின்னா அது நல்லதா? நான் தான் நீ ஹாஸ்பிட்டலில் இருந்து ஜெபம் பண்ணிட்டேன், அல்லேலூயா, உனக்கு என்ன வேணுமோ அந்த நேரத்தில் என்னால் முடிஞ்சது கொடுத்துட்டேன், அல்லேலூயா. யாராக இருந்தாலுங்க, அல்லேலூயா, நான் சொல்லக்கூடாது சொல்கிறேன், என்னால் முடிஞ்சதை கொடுத்துட்டு தான் வருவேன், நான் வெறுமையாக வரமாட்டேன். அல்லேலூயா. என்னால் முடிந்ததை அந்த நேரத்தில் தேவனை எனக்கு கொடுத்ததை வீட்டில் தூக்குறதுக்கு எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவனை போய் பார்த்தியா, அதுதான் என்ன கேட்குறார் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன் வீட்டில் கொண்டு வரதுக்கு நான் சுமை தாங்கி அது மூட்டை தூக்குறோன்னா, நான் சொல்லுங்க, நான் மூட்டை தூக்குறோன்னா? அல்லேலூயா. நீ தேவனை அறிந்தவன், அல்லேலூயா. நான் செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக செஞ்சிருவேங்க. யாராக இருந்தாலும் நம்ம சபையில் உதவாதவங்க இருந்தால் கூட அவங்க ஹாஸ்பிட்டல்னா நான் தேடிட்டு போவேன். என் வேலை அது. நான் நோய்பட்டிருந்தேன், என்னை கவனித்தீர்களா? நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்களா? நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்களான்னு ஆண்டவர் கேட்கக்கூடாது என்ன. அல்லேலூயா. ஆகையினால் நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படின்னா, அதாவது
அது ஒரு வார்த்தை வரும், அது எனக்கு இப்போ வர மாட்டேங்குது. அல்லேலூயா. கபடஸ்தன். நம்ம இந்த ஆவி உடையவர்களாக இருக்கக்கூடாதுங்க. என்ன? கபடான ஸ்திரீ, கபடான மனிதன், இந்த ஆவி நமக்கு வரவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு முன்பாக அழியாத அலங்காரத்தோடு நம்ம இருக்கும்போது தேவன் மகிம்பட ஏசப்பா வல்லவராக இருக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகத்தை வாசிக்கலாம். அங்கே ஆண்டவர் என்ன இருதயம் கொடுக்குறாரா? 36, 24 27 வரையிலும் வாசிக்கலாம். நான் உங்களை புற ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். ஒரு அல்லே சொல்லாமா? அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். ஒரு அல்லே சொல்லாமா? புறஜாதி இடத்திலிருந்து நம்மளை கூட்டிட்டு வந்து அவர் சுத்தமான ஜலத்தை தெளிக்கிறாராம். சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவில் ஒப்பு கொடுக்கணும். உள்ளே வந்து கெட்டு போகிறாங்க நிறைய பேர். அதுதாங்க பயங்கரமாக இருக்குது. அல்லேலூயா. இங்கே தேவன் நம்ம கெட்டு போகிறதுக்கு அல்ல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு தேவன் நம்மை அழைத்தார். நம்ம உயிரோடு என்றென்றும் உயிரோடு இருக்க இந்த கபடஸ்தன் என்கிற இந்த குணத்தெல்லாம் தேவன் தமது ஜலத்தை தெளித்து சுத்தமாக்குகிறார். தமது ஆவியை ஊற்றி நம்மளை சுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவர் தமது ஜலத்தை தெளித்து நம்மை சுத்தமாக்குறார். அல்லேலூயா. பிரைஸ். கீழே உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு அல்லரே சொல்லாமா? சத்தமா சொல்லாங்க. அங்க என்னென்ன இருதயம் சொல்றார் ஆண்டவர் பார்க்கலாம். உங்களுக்கு ஒன்று புதிதான இருதயம், கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை 4 இதயத்தை அங்கே சொல்கிறார் ஆண்டவர். உங்ககிட்ட என்ன இதயம் இருக்குது? எழுந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எவ்வளோ அழகாக ஆண்டவர் ஜலத்தை தெளிக்கிறார். அவருடைய ஆவியை தெளித்து நம்மை சுத்தமாக்குகிறார். சுத்தமாக இருக்கிறவங்க தான்ப்பா ஏசப்பா கிட்ட போவாங்க. ஏதோ ஒரு காரியத்தை வச்சுட்டு முரட்டாட்டெலாம் பண்ணக்கூடாது ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. உண்மையாக இருக்கணும். அவருடைய ஆராதனை எக்காரத்து கூட மிஸ் பண்ணிடாத. திடீர்னு ஆபத்து வந்துடும், உன்னால் முடியவே முடியாது. அல்லேலூயா. அவருடைய ஆராதனை எவ்வகையிலும் மிஸ் பண்ணிடாத. திடீர்னு ஆபத்து வந்துருச்சுங்க, திடீர்னு உயிர் போயிடுச்சு. நாம் தேவனுடைய சமூகத்தில் சரியான முறையில் தேவனை தேடினதுண்டானால் அந்த நிமிஷத்தில் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்போம். திடீர்னு ஒரு நோய் வராதுன்னு சொல்லாதீங்க. நோய் வராதுன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. யாவருக்கும் நோய் வரும். அது உயிர்கொல்லி நோயாக இருந்தால் நம்ம உயிர் நம்மை விட்டு பிரியும் போது ஆவியானவர் உன்னை வந்து கேட்ச் பண்ணிக்குவார். அல்லேலூயா. ஆகையினால் நான் என் ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகணும். அதற்கு நான் என்ன செய்யணும்? இந்த சுத்த இதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு வாங்கிக்கணும். எல்லாம் வாசிக்கலாமா? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கொடுத்து சொல்கிறாரு, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. இவ்வளோ பெரிய காரியத்தை தேவன் நமக்கு செய்கிறார்.
முதல்ல என்ன பண்ணார் ஆண்டவர்? செட்டையில் சுமந்தார். ரெண்டாவது என்ன பண்ணார்? சொந்த சம்பந்தம் ஏற்றுக்கிறார். மூன்றாவது என்ன சொல்கிறாரு? ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜனமாக நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. அங்கே பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்க சொல்றாரு? கற்புள்ள நடை. கற்புள்ள நடை, அதாவது தகுதியான ட்ரெஸ். ஒரு அல்லே சொல்லம்மா. தாய்மார்களாம் தயவு கூர்ந்து பண்ணீங்க, ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய மகன் 8வது படிக்க போயிட்டானா, அல்லேலூயா, நீங்கள் சாட் சுட்டிதார் போடக்கூடாது. அது உங்கள் விருப்பம். சொல்ல வேண்டியது என்னுடைய விருப்பம். போட்டுட்டு லெகின்ஸ் போடக்கூடாது. என்ன போடக்கூடாது? ஒரு தாய் வந்தாங்க, இப்படி திரும்ப நாங்கள் இங்கே தூக்கிக்கிச்சு, இப்படி திரும்ப நாங்கள் இதை தூக்கிக்கிச்சு. ஸோ வீட்டில் அப்படி நடக்கும்போது நம்முடைய பிள்ளைங்க நம்மளை பார்ப்பாங்க. ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தகுதியான ஆடை, தகுதியான ட்ரெஸ் போடணும். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சது இப்போ ஃபுல் பேண்ட் ஆச்சு. ஃபுல் பேண்ட்டுன்ற என்னது? ஃபுல் ப்ராக்கு ரொம்ப நல்லதுங்க, வாங்கி மாட்டிக்கிங்க. அல்லேலூயா. எங்கே வேணால் தெரிஞ்சுக்கிடுங்க, எதுக்குமே யாருக்குமே ஒன்றும் தெரியாது. இப்போ என்கிட்ட வந்துட்டு நிறைய பணம் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபுல் ப்ராக் ஒன்று வாங்கி கொடுத்துருவேன். ரோடாக தெரிஞ்சுக்கிடுங்க, எங்கே வேணாலும் போங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லாமா? இது வரைக்கும் சுடிதார் போட்டு என்ன போடக்கூடாது? லெகின்ஸ் வேண்டாம், தயவு கூர்ந்து வேண்டாம். அப்படி 10 பேருக்கு சொல்லுங்கள் சிஸ்டர் மட்டும். ஷார்ட் சுடிதார் போட்டு லெகின்ஸ் வேணாம். சொல்லவே இல்லையா? போடுறீங்களா என்ன நீங்கள்? சரிங்க, வாங்கிட்டேன், நான் என்ன செய்யறது? வீணாக போயிடுமே. நான் வாங்கிட்டேன், நான் என்ன செய்யறது? ஃபுல் ப்ராக் போட்டுன்னு போட்டுக்கோ. புரியுதா? ஃபுல் ப்ராக் போட்டுக்க, லெகின்ஸ் போட்டுக்க. நான் சொல்கிறது நியாயமா இல்லையா? நியாயம் தானே? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அப்படியே தலைவணங்கி ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை விசேஷமாக நடத்துவார். நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நம்ம மாதிரியாக இருக்கணுமா? அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 15 பேரை நான் பார்க்குறேன் சபையில். அது கொஞ்சம் வேதனையாக இருக்குது. உங்கள் பிள்ளைங்க வளர்ந்துட்டுருக்குறாங்க. அல்லேலூயா. பெண் பிள்ளைங்களாக இருந்தால் கூட சரி, நம்ம பிள்ளைங்க வளர்ந்துட்டுருக்குறாங்க. நம்ம பார்த்து அவங்க ட்ரெஸ் பண்ணணும். அல்லேலூயா. ஆகையினால் நம்ம மிக ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது தேவன் மகிம்பட இயேசப்பா வல்லவராக இருக்கிறார். இது சபை சொல்ல வேண்டிய கடமைங்க. அது என் பேதுரு சொல்கிறார் இல்லையா? முடியல கூட சொல்கிறார், இந்த முடிய கூட நல்லா சரியான பின்னிக்கணுமா. அல்லேலூயா. முடிய கூட தேவன் சொல்கிறாரு, அழியாத அலங்காரம் கண்டதெல்லாம் வாங்கி போட்டு சிவப்பு ஆக்கிக்காதீங்க. அல்லேலூயா. உங்கள் கலர் ரொம்ப அழகாக இருக்குது, இங்கேருந்து பார்க்குறதுக்கு நீங்கள் தேவ தூதல் மாறிங்க. போட்டுக்குனாக்கா பப்புன் மாதிரி ஆயிடுங்க. ஜோக்கர், சில ஜோக்கர் இருக்குது இங்கே, அது சீக்கிரம் சாகணும்னு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏங்க நீங்கள் எங்க நினைக்கிறது அவங்க செத்து போனோம் இல்லைங்க, நான் சாகணும். பைபிள் அதானே சொல்லுது, நான் சாகணும். அது நான் செத்துட்டுன்னா இதெல்லாம் இருக்காது. எதுக்குங்க அது? எதுக்குங்க அது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமா? முடியாது. எதையோ வாங்கி பூசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுமா? முடியுமா? எங்க ஏதோ ஒரு பவுடரு, அதுனா ரோஸ் பவுடர் வாங்கி போட்டுங்க, நோ ப்ராப்ளம். மேரேஜ் போகிறீங்க, வாங்கி போட்டுக்கோங்க. அது ஒன்றே போதும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா எதுங்க? கலரை ஏன் மாத்துற? உங்களுக்கு நேச்சுரல் கலர் இருக்கட்டும், கலரை ஏன் மாத்துற? நீ கருப்பா இருந்தாலும் தேவன் உன்னை வர்ணிக்கிறாரே. அல்லேலூயா. நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிற. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கருப்பா இருந்தாலும் என் மனைவிக்கு அழகா இருக்கிறேன், அதனால தான் என்னை கட்டிக்கினாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா.
நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப அழகுங்க. நீங்கள் தேவனுக்கு ரொம்ப அழகு. தப்பு பண்ணுறோம். இதெல்லாம் ஆண்டவர் விட்டு நம்மளை பிரிச்சிடும். இன்றைக்கே விட்டுடுங்க. அடுத்த வாரம் வரும்போது உன் முகத்தை நான் பார்ப்பேன். வேணாங்க. அதனால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியலன்னா நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீ இருந்து என்ன பிரயோஜனம்? நீ சபையில் ஆராதிச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. உள்ளே வந்து அநேகர் கெட்டு போகிறார்கள். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு மிகப்பெரிய நல்ல ஹேர் பண்ணுங்க, நல்ல புடவை கட்டுங்க, நல்ல விலை உயர்ந்த புடவை கட்டுங்க. அல்லேலூயா. என்னுடைய ஆசை என்னன்னா நீங்கள் எல்லாமே காரில் வரணும். அல்லேலூயா. ஆனால் பார்க்கிங் இல்லை, மேலே வந்து நிறுத்துருங்க. அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் கார் வாங்கணும், நீங்கள் எல்லாம் பைக்கில் வரணும். அல்லேலூயா. அதான் என்னுடைய ஆசை. சொந்த வீடு வாங்க, அட்லீஸ்ட் ஒரு 1/4 கிரவுண்டாவது வாங்கி நீங்கள் வீடு கட்டணும். ஒரு அல்லே சொல்லாமா? என்ன அதுக்காக தான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நமக்கு அவசியமா? அல்லேலூயா. ஆமாம். தேவன் விரும்பாததெல்லாம் செஞ்சுட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியலன்னா பிரதர் அண்ட் சிஸ்டர், நமக்கு வேதனை வேதனை வேதனை. அல்லேலூயா. ஒரு பையன் வந்தான், ரொம்ப கருப்பாக இருக்கிறேன் அப்படின்னா. சரிடா, நீ குளிட போயிட்டு சோப்பு போட்டுட்டு சரியா அந்த சோப்பை கழுவாத வந்துடுறா, பவுட்ரு போட்ட மாதிரி இருக்கண்டா அப்படின்னு. அவன் போயிட்டு குளிச்சுட்டு வந்தான். ஆமாம் தாதா, பவுட்ரு போட்ட மாதிரி இருக்குது எனக்கு, நான் அதனால் இப்போ நல்லா தான் இருக்குது அப்படின்னா. அதை அவன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறான். 4 முறை சோப்பு போட்டுன்னு சரியாக கழுவாத நான் வந்துடுவேன். அதை தான் நான் சொல்கிறேன். பவுட்ரு போட்ட மாதிரியே இருக்கும். புரியுதுங்களா? இது சோப்பாக்குறவங்களுக்கு செட் ஆகாது. எங்களை மாதிரி கறிவட்டைங்களுக்கு சரியாக இருக்கும். 4 முறை சோப்பு போட்டுட்டு சரியாக கழுவு, அது தேய்ச்சி கழுவிட்டு படி உருவம் வந்துடும். அதில் சிம்பிளாக கழுவிட்டு வந்து கண்ணாடினா சோப்பு போட்ட மாதிரி இருக்குது. இதுவே எனக்கு இந்த அழகு போதுண்டா, சபையில் வந்து நிற்பேன். இன்னைக்கு கூட அப்படி தான் வந்து நின்றுக்கிறேன். இது பாவமா? இல்லையே. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தேவன் மகிமைப்படுவார். எசேக்கியேல் 11:19 கடைசியாக முடிச்சிடலாம். அங்க நல்ல கவனிங்க. அவங்க கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அங்க படிச்சமே அதே இதயத்தை தேவன் இங்கே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இதயத்தெல்லாம் மாற்றுறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சார். அந்த பழைய இதயத்தோடு வாழ்கிறதுக்கு அல்ல. புது புது பேட்டர்ன் உலகத்தில் வரும், அங்கே அந்த பக்கம் போகவே கூடாது. நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டு என்ன பேட்டர்னோடு நிற்கிறீங்க அதோடு நின்றுடுங்க. அல்லேலூயா. புதிய புதிய காரியங்கள் வரும். ஒரு அல்லே சொல்லாமா? அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கற்புள்ள நடையோடு நம்மை காத்துக்கொள்ளும் போது தேவன் மகிமைப்படுவார். கடைசி வசனம் அழகாக சொல்லுது. 21 என்ன சொல்லுது? ஆனாலும் என்று அழுக்கப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாம் வாசிக்கணும் இந்த வசனத்தை. எல்லா இடத்துக்கும் எடுக்காதவங்களும் எடுத்துக்கோங்க. பைபிள் எழுதவங்களும் இதில் பாருங்க. ஆனாலும் என்று கழிக்கப்படத்தக்கதும் அருவருக்க அவனை சிலுவையில் அறையும் அவன் இரத்தப்பழி எங்கள் மேலும் முடிங்க வரட்டும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவன் யார் என்னென்ன கிரிகள் செய்கிறார்களோ அவங்கவுங்க தலையில் அது வந்துடும். அவங்க தலையில் அது வந்துட்டா அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரமாட்டான். அல்லேலூயா.
அவன் இதயத்தின்படி சுமத்துறார் ஆண்டவர். இன்றைக்கு சபையில் ஆவியானவர் மெய்ப்பனை குறித்து பேசுகிறதுல நீ கரெக்ட் பண்ணிடு. நல்ல பவுடர் கூட போட்டுக்க, ரோஸ் பவுடர் போடு, பரவாயில்ல, அதுக்கு மேலே போயிடாது. அல்லேலூயா. நல்ல தலை வாரிக்கும், நல்ல உயர்ந்த வஸ்திரம் கட்டு, நல்ல ஆசீர்வாதமாக இரு, கலர் மாற்றாத. உன் நேச்சுரல் கலர், நேச்சுரல் கலரோடு தான் தேவன்கிட்ட போக முடியும். கலர் மாறிட்டால் போக முடியாது. இன்றைக்கு நம்ம மனம் திரும்பணும். அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். ஆனாலும் சீயென்று கழிக்கத்தக்க அருவருக்கு தங்கள் இருதயத்தின் இச்சையிலே இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு வசனம் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. இயேசுப்பா எல்லாமே உங்கள் கூட பேசிட்டார். நீங்கள் கொடுத்து வச்சவங்களே எனக்கு தெரியும். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ ஜனங்கள். ஆனால் நம்ம தவறான பாதைக்கு போயிடக்கூடாது. நம்ம ஆண்டவரை பற்றி கொள்ளும்போது தேவன் விசேஷங்களை தேவன் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா கொஞ்ச நேரம்?